இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் படைகளையும் நோற்றமிடும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கற்களும் கற்பாறைகளும். தெற்கு லெபனான் தரைவழி தாக்குதல்களில் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை சுற்றி வளைத்து தாக்கும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கிரியட் ஷமோனா பிரதேசத்தினூடாக ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொண்ட ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர். நாளை மறுநாள் என்ன நடக்கப் போகின்றது? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வாறான திட்டங்களை வகுத்துள்ளது? தயாராக இருக்கும் ஈரானும் ரஷ்யாவும். ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். காசா போர் முனைக்கு ஆதரவாக, பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினால் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் அனைத்தையும் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று தற்போது லெபனான் மக்களுக்கு ஆதரவாகவும், லெபனான் போர் முனைக்கு ஆதரவாகவும் ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினர் அதிரடியான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த ஒரு வருடமாக ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹைஃபா பிரதேசத்தினை இலக்கு வைத்தும், தெற்கு பிரதேசமான ஈலாட் பிரதேசத்தினை இலக்கு வைத்துமே அதிகளவான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடத்திற்குள்ளே 80க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் ஹைஃபா மற்றும் ஈலாட் பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொண்டுள்ளார்கள். இருப்பினும் ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினுடைய இந்த ஏவுகணை தாக்குதல்களுடைய ட்ரோன் தாக்குதல்களுடைய மூன்றில் ஒரு பகுதியினை ஜோர்டான் வான்படையினர் சுட்டு வீழ்த்துகின்றார்கள். ஏனென்றால் ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினர் ஜோர்டான் வான்பரப்பை கடந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹைஃபா பிரதேசத்தின் மீதும் ஈலாட் பிரதேசத்தின் மீதும் தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். ஜோர்டான் நாட்டின் வான் பாதுகாப்பு படையினர் ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினுடைய அதிகளவான தாக்குதல்களை முறியடிப்பதில் மிகப்பெரிய பங்கை வகித்துள்ளார்கள். எனவே தற்போது ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினர் அவர்களுடைய தாக்குதலுடைய திறன்களை அதிகரிப்பதற்காகவும், விளைவுகளை அதிகரிப்பதற்காகவும் ஜோர்டான் வான்பரப்பை பயன்படுத்துவதை குறைத்துள்ளார்கள். இதற்கு பதிலாக சிரியாவின் வான்பரப்பை பயன்படுத்தி ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசங்களை இலக்கு வைத்துள்ளார்கள். குறித்த வரைபடத்திற்கு அமைவாக ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினர் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் குன்று பிரதேசத்தின் மீதான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஜோர்டானினுடைய வான்பரப்பை பயன்படுத்த தேவையில்லை. நேரடியாக ஈராக்கின் மேற்கு பிரதேசங்களில் இருந்து சிரியாவின் வான்பரப்பின் ஊடாக ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் பிரதேசத்தினை குறிவைக்கலாம். இதற்கமைவாகவே தற்போது ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினர் சிரியாவின் வான்பரப்பின் ஊடாக ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதுவும் இவ்வளவு நாளாக பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களை பயன்படுத்தாமல் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இவ்வாறு ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ தளம் ஒன்றினை இலக்கு வைத்து ஈராக்கிய இராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதல்களில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் 23 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமே ஒப்புக்கொண்டுள்ளது. நேற்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் குறித்து இராணுவ தளத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தங்கியிருக்கக்கூடிய பிரதேசத்திலே நடத்தப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. எனவே சிரியாவின் வான்பரப்பை பயன்படுத்தி ஈராக்கிய இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் முழுமையாக வெற்றி அடைந்துள்ளன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் பலத்த சேதத்தினையும் ஏற்படுத்தியுள்ளன. இதே போன்று இனி வரக்கூடிய நாட்களில் கோலன் குன்று பிரதேசத்தினூடாக தாக்குதல்களை அதிகப்படுத்தப் போவதாகவும் ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக இன்று மாலையும் ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினர் கோலன் குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளம் ஒன்றினை இலக்கு வைத்து 3 ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதலினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்னும் வெளியிடவில்லை. இந்த தாக்குதல் தொடர்பான தகவல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக தணிக்கை செய்துவிட்டது. அத்தோடு ஈராக்கிலிருந்து சிரியா வழியாக படைகளை அனுப்பி ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தினூடாக இன்னும் ஒரு போர் முனையை திறப்பதற்கும் ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினர் தயாராக இருப்பதாகவும் ஈராக்கிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து அமெரிக்காவினதும் பிரித்தானியாவினதும் போர் விமானங்கள் யெமனினுடைய ஹுதைதா துறைமுகத்தினை இலக்கு வைத்தும், ஹுதைதா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய விமான தளங்களை இலக்கு வைத்தும், யெமனினுடைய தலைநகரான சனாவினுடைய சில பிரதேசங்களை இலக்கு வைத்தும் முக்கியமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. குறித்த பிரதேசங்களை இலக்கு வைத்து மாத்திரம் 10க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து யெமன் அன்சாருல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள் அல் மாயாதீன் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்காவினதும் பிரித்தானியாவினதும் வான்வழி தாக்குதல்கள் யெமனினுடைய ஆயுதங்களை ஒரு பொழுதும் நடுநிலையாக்காது. அவர்களால் எங்களுடைய மூலோபாய ஆயுத களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்து ஒரு பொழுதும் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. இந்த வான்வழி தாக்குதலில் இருந்து எங்களுடைய ஆயுத களஞ்சிய சாலைகளை பாதுகாப்பதற்கான எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் நாங்கள் முழுமையாக செய்து முடித்துவிட்டோம். அத்தோடு யெமனினுடைய துல்லியமான பதில்களும் வருகின்றன. அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் தகுந்த பாடத்தினை கற்பிப்பதற்காக எங்களுடைய அடுத்த கட்ட தாக்குதல்களை விரிவாக்குவோம் என்றும் யெமன் அன்சாருல்லாஹ்வுடைய தலைமைகள் அல் மாயாதீன் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு நேற்றைய தினத்திலிருந்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தினூடாக செல்ல
செல்லக்கூடிய அனைத்து சரக்கு கப்பல்களுக்கும் அவர்களுடைய எச்சரிக்கைகளை மீண்டும் புதுப்பித்துள்ளார்கள். எந்த ஒரு கப்பலும் யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தடைகளை மீறி செல்லக்கூடாது என்றும் அவ்வாறு தடைகளை மீறக்கூடிய ஒவ்வொரு சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து முக்கியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் அவர்களுடைய நிலைப்பாட்டினை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராகவும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் அமெரிக்கா யமன் தலைமைகளுக்கு மீண்டும் ஒரு செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளது. நாங்கள் அன்சாருல்லாவின் தலைமையிலான யமனினுடைய அரசாங்கத்தினை முழுமையாக அங்கீகரிக்கின்றோம். சர்வதேச ரீதியிலும் யமன் அன்சாருல்லாவினுடைய அரசாங்கத்தினை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இதற்கு ஈடாக நீங்கள் செங்கடல் பிரதேசத்தில் அனைத்து விதமான தாக்குதல்களையும் முற்றுகைகளையும் கைவிட வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களையும் முழுமையாக கைவிட வேண்டும் என்றும் அமெரிக்க தரப்பினர் யமன் அன்சாருல்லாவினுடைய தலைமைகளுக்கு செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளார்கள். மேலும் இந்த நிபந்தனைகளுக்கு நாங்கள் ஒருபொழுதும் இணங்கப் போவதில்லை என்றும் அமெரிக்காவின் அங்கீகாரம் எங்களுக்கு தேவையில்லை என்றும் யமன் அன்சாருல்லாவினுடைய தலைமைகள் பதில் வழங்கி இருப்பதாக ராய்ட்டர்ஸ் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பும் இவ்வாறு தான் அமெரிக்கா யமன் தலைமைகளிடத்தில் இவ்வாறான செய்திகளை அனுப்பியிருந்தது. நாங்கள் பயங்கரவாத பட்டியலில் இருந்து உங்களை முழுமையாக விடுவிக்கின்றோம். உங்களுடைய அரசாங்கத்தினை நாங்கள் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்கின்றோம். தயவு செய்து செங்கடல் முற்றுகையினை முழுமையாக நிறுத்தி விடுங்கள் என அமெரிக்கா கெஞ்சி புலம்பியிருந்தது. மேலும் இதே புலம்பல்களையும் கெஞ்சல்களையும் தான் தற்போது மீண்டும் அமெரிக்கா விடுத்துள்ளது. அத்தோடு யமன் அன்சாருல்லாவுக்கு எதிராக மீண்டும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் உள்நாட்டு குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கும் அமெரிக்க தரப்பினர் திட்டமிட்டுள்ளார்கள். எனவே இந்த திட்டங்களை செயற்படுத்துவதற்கு முன்பு இறுதியாக அமெரிக்கா யமனிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவே சில சர்வதேச ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இது எவ்வாறு இருப்பினும் காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் மீதான இனப்படுகொலை தாக்குதல்களும் முற்றுகைகளும் நிறுத்தப்படும் வரை, லெபனான் மீதான படையெடுப்பு முழுமையாக நிறுத்தப்படும் வரை யமன் ஹவுதி ராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களையும் முற்றுகைகளையும் நிறுத்தப் போவதில்லை. மேலும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் மத்திய கிழக்கு போருக்கும் தயாராகி வருகின்றார்கள். ஈரானோடு ஒன்றிணைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் செங்கடல் பிரதேசத்திலும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என நேற்றைய தினம் யமன் அன்சாருல்லாவினுடைய தலைமைகள் செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள். பலஸ்தீனிய மக்களுடைய ரத்தத்தையும் எதிர்ப்பு போராளிகளையும் ஈரானையும் பயன்படுத்தி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் களம் நகர்கின்றது. இதற்கமைவாக அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஈரானுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஈரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுசக்தி தளங்களையும் இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். நான் பதவியில் இருந்தால் இதற்கான முழுமையான அனுமதியினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கி இருப்பேன் என டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரங்களின் போது தெரிவித்துள்ளார். மேலும் நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பினுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் வெற்றி பெறுவதற்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் செய்து வருகின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகைக்காக நெட்டன்யாஹூ காத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்து தற்போதைய ஜோ பைடனின் அரசானது ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகவே காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியினையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகவே காணப்படுகின்றன. நாங்கள் ஈரானினுடைய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக ஜோ பைடன் தெரிவித்திருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானினுடைய எண்ணெய் தளங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியினை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே காணப்படுகின்றன. ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் சரியாக ஒரு மாதமே காணப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானின் எண்ணெய் தளங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டால் சர்வதேச ரீதியில் எண்ணெயினுடைய பற்றாக்குறை உச்சக்கட்டத்தினை அடைந்துவிடும். மேலும் ஈரானிய தரப்பினரும் ஹெர்முஸ் ஜலசந்தியை முழுமையாக மூடிவிடுவார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து எண்ணெயானது வெளியேறுவது முழுமையாக தடுக்கப்படும். யமன் ஹவுதி ராணுவத்தினரும் எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் செங்கடல் பிரதேசத்தை முழுமையாக மூடிவிடுவார்கள். எனவே ஈரானினுடைய எண்ணெய் தளங்கள் மீதான தாக்குதல்கள் சர்வதேச ரீதியில் தாக்கம் செலுத்துவதை போன்று அமெரிக்காவின் தேர்தல் களத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும். எனவே பெரும்பாலும் அமெரிக்க தரப்பினர் இதற்கான அனுமதியினையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்க மாட்டார்கள் என்றே மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். ஒருவேளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானின் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளுமாக இருந்தால் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் அமைந்துவிடும் என்றும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அத்தோடு நேற்று தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விசேட போர் அமைச்சரவை கூட்டம் ஒன்றும் நடைபெற்றுள்ளது. இதன்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் கடுமையானதாக இருக்க வேண்டும் என்றும் இந்த தாக்குதல்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் சுயாதீனமாக மேற்கொள்ளப்படும் என்றும் முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஆனால் உண்மையிலேயே அமெரிக்காவின் உதவி இல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் ஈரானுக்கு எதிராக எந்த விதமான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. வளமை போன்ற அமெரிக்க தரப்பினர் எல்லா விதமான மறைமுகமான உதவிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்குவார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்றும் அமெரிக்க தரப்பினர் குறிப்பிடுவார்கள். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சுயாதீனமான தாக்குதல் என்பது ஒரு போலியான மாயையே. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளபதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல் தொடர்பான திட்டங்களை வகுப்பதற்காகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவுமே இவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்திருப்பதாகவும் மத்திய கிழக்கு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து நாளை மறுநாள் அக்டோபர் 7ஆம் தேதியாகும். அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருடம் பூர்த்தி அடைகின்றது. மேலும் இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நாளை மறுநாள் அக்டோபர் 7ஆம் தேதி ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ ஆய்வாளர்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள். கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஏற்படுத்தப்பட்ட பேரழிவு
விளைவுகளை போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த வருட அக்டோபர் 7ஆம் தேதி ஈரானுக்கு எதிரான உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் சில இராணுவ தகவல்கள் கசிவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய துணை தளபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தவறு செய்தால் நாங்கள் அதனுடைய அனைத்து ஆற்றல் அதிகாரங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிவாயு வயல்களையும் முழுமையாக குறிவைப்போம். ஈரானிலே பல பொருளாதார மையங்கள் காணப்படுகின்றன. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் 3 மின் உற்பத்தி நிலையங்கள் மாத்திரமே உள்ளன. நாம் விரும்பினால் ஒரே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த ஆற்றல்களை முழுமையாக தாக்குவோம் என்றும் IRGC குதுஸ் படையினுடைய துணை தலைவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு கடந்த 7 வாரங்களுக்கு முன்பே ரஷ்ய தரப்பினர் ஈரானுக்கு தேவையான S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்கிவிட்டார்கள். எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கு தேவைப்படுகின்ற அனைத்து மின்னணு உபகரணங்களையும் ரஷ்ய தரப்பினர் ஈரானுக்கு வழங்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானிடமும் அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகள் காணப்படுகின்றன. தியாகி இஸ்மாயில் ஹனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு ஓரிரு வாரங்களுக்குள்ளேயே ஈரானிய தரப்பினர் இவற்றினை ரஷ்யாவிடமிருந்து பெற்றுக் கொண்டுள்ளார்கள். அத்தோடு ஈரானுக்கு தேவையான இன்னும் அனைத்து விதமான விடயங்களையும் ரஷ்ய தரப்பினர் முழுமையாக ஈரானுக்கு வழங்கி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமல்லாமல் சிரியாவின் தென்மேற்கு பிரதேசத்திலே ரஷ்ய படைகளும் சிரியாவின் அரச படைகளும் ஒன்றிணைந்து கூட்டு பயிற்சி ஒன்றினை ஆரம்பித்துள்ளார்கள். சிரியாவுடைய தென்மேற்கு எல்லைகளை பாதுகாப்பதற்காகவே இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே எவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் தயாராக இருக்கின்றதோ அதே போன்று ரஷ்யாவும் ஈரானும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். காசாவின் வைத்தியசாலைகளில் பலஸ்தீனிய போராளிகள் பணைய கைதிகளை மறைத்து வைத்திருப்பதாக கூறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்தியசாலைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதே போன்றே தற்போது போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக தெற்கு லெபனானின் சலாகந்திர் வைத்தியசாலையினுடைய முற்றத்தினை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதலில் 15க்கும் அதிகமான மருத்துவ ஊழியர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய அனைவரும் முழுமையாக வெளியேறுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டளையிட்டுள்ளது. அதே போன்று பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியாவை இலக்கு வைத்து தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. ஒவ்வொரு நாளும் பல கட்டிடங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு இந்த கட்டிடங்களை தரைமட்டமாக்கி வருகின்றது. குறித்த கட்டிடங்களுக்கு கீழால் சுரங்கவழி பாதைகள் இருப்பதாக கூறிய இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. ஆனால் அதிகளவான கட்டிடங்களுக்கு கீழால் எந்த விதமான சுரங்கவழி பாதைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கண்டுபிடிக்கவில்லை. மேலும் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே லெபனானுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதலின் மூலமாக மாத்திரம் 63 லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்து தெற்கு லெபனானுடைய யாரோன், மெரோன் அல் ராஸ், அடிஷே மற்றும் கஃபர்கிலா பிரதேசங்களிலேயே இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இதற்கமைவாக நேற்றிரவு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மெரோன் அல் ராஸ் எல்லையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து 50க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று அவிவிம் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் படைகளையும் இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் ஃபாதி ஏவுகணை தாக்குதல்களையும் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் பிரீஎம்ப்டிவ் தாக்குதலாக பார்க்கப்படுகின்றது. அதாவது குறித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் பின்வரிசை படைகளாகும். மேலும் இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் களமிறங்குவதற்கு முன்பே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் நகர்வுகளை துல்லியமாக அவதானித்து வருகின்றார்கள். தற்போது வரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யரோன் பிரதேசத்திலும் மெரோன் அல் ராஸ் பிரதேசத்திலும் சிறிய அளவிலேயே நகர்ந்துள்ளார்கள். மேலும் இவர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அவதானித்து அவர்களை பொறிவைத்து தாக்குகின்றார்கள். இதற்காக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் லெபனானின் கட்பாறைகளையும் கற்களையும் பயன்படுத்துகின்றார்கள். அதாவது பாதைகளில் இருக்கக்கூடிய கட்பாறைகளிலும் கற்களிலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கேமராக்களை பொருத்தியுள்ளார்கள். இவ்வாறு 2 கற்களை போன்று இருக்கக்கூடிய கேமராக்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கண்டுபிடித்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் பறந்து விரிந்திருக்கக்கூடிய தெற்கு லெபனான் பிரதேசத்திலே எந்தெந்த பிரதேசங்களில் கட்பாறைகளை போன்று கற்களை போன்று ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கேமராக்களை மறைத்து வைத்துள்ளார்கள் என்பதனை கண்டுபிடிப்பது இலகுவான விடயமல்ல என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நள்ளிரவு 2 மணி அளவில் கிரியட் ஷமோனா எல்லை பிரதேசத்திலே உச்சக்கட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதாவது ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கிரியட் ஷமோனாவுடைய எல்லை பிரதேசத்தினூடாக ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒருபுறம் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலைமையில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மறுபுறம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த ஒரு வாரத்திற்குள் மாத்திரம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 2 தடவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே ஒருவேளை இனி வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே ஊடுருவி ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் நள்ளிரவு 3 மணி அளவில் யரோன் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக நேரடியான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினாலும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்று அதிகாலை அடிஷா பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் நுழைவதற்கு முயற்சி செய்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கவசதிர்ப்பு ஏவுகணை மூலமாகவும் மோட்டார் குண்டு தாக்குதலின் மூலமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து அவர்களை பின்வாங்க வைத்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலையிலேயே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அவிவிம், மலிக்கியா,
சிரியா மெச்சியூலா மிஸ்காவாம் பிரதேசத்திலே பின்வரிசையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் படைகளையும் இலக்கு வைத்து அதிரடியான கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் பாடி ஏவுகணை தாக்குதல்களையும் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று இன்று மதிய மெரோனல் ராஸ் பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை பொறிவைத்து தாக்கியுள்ளார்கள். 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இந்த பொறியிலே சிக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 28க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தாக்குதலினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமே ஒப்புக்கொண்டுள்ளது. ஆனால் பெரும்பாலும் 40க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.